எழுத்தச்சனின் அத்தியாத்ம ராமாயணம் கிளிப்பாட்டு மலையாள நூல் தமிழ் மொழிபெயர்ப்பு. 22ஆம் நாள் கதைத்தொடர் இனிதே துவங்குகிறது. நல்ல சுப முகூர்த்தத்தில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பாவங்களை போக்கும் உலக நன்மையின் பொருட்டு பூஜித்து வணங்கி துதித்து தாமரை கண்ணனான பகவான் ஸ்ரீ ராமபிரான் அருளி செய்தார். எந்த ஒரு மனிதன் இங்கு பக்தியுடன் வந்து இந்த சேது பந்தனத்தை கண்டு ராமேஸ்வரத்தையும் தரிசித்து என்னை போல் பிரம்மஹத்தி போன்ற பாவங்களிலிருந்து விடுபட்டு சுத்தனாகி எனது அருளால் முக்தியும் அடைவான். இதில் எந்த ஐயமும் இல்லை. சேது பந்தனத்தில் நீராடி பூதேசனான ராமேஸ்வரனையும் தரிசித்து வணங்கி புறப்பட்டு பரிசுத்தனாய் குற்றங்கள் நீங்கி வாரணாசியை காசியை சென்றடைந்து கங்கையில் நீராடி தனது களைப்பை எல்லாம் போக்கி பக்தியுடன் கங்கை தீர்த்தத்தை கொண்டு வந்து ராமேஸ்வரருக்கும் அபிஷேகமும் செய்து பின்னர் அந்த புனித கடலில் தனது பாவச் சுமையை கழித்து மூழ்கியெழும் மனிதன் என்னோடு சாயுஜ்ய முக்தியை அடைவான். இதில் எந்த ஐயமும் இல்லை என்று ஸ்ரீ ராமபிரான் அருளி செய்தார். அதனை செவிமடுத்த அனைவரும் அவரை நன்றாக வணங்கி வழிபட்டனர். அதன் பின் விஸ்வகர்மாவின் புதல்வனான நளன் நம்பிக்கையோடு பாலத்தை கட்டத் தொடங்கினான். விரைவாக பெரிய பாறைகளாலும் மரங்களாலும் முதல் நாளில் 14 யோஜனை தூரம் பாலம் கட்டி முடிக்கப்பட்டது. மறுநாளில் 20 யோஜனை தூரமும் 3ஆம் நாளில் 21 யோஜனை தூரமும் பாலம் கட்டி முடிக்கப்பட்டது. 4ஆம் நாள் 22ஆம் நாளில் 23ஆம் நாள் மற்றும் 5ஆம் நாளில் 5 தினங்களில் 100 யோஜனை நீளமுள்ள சேது பாலம் எந்தவித தடையுமின்றி கட்டி முடிக்கப்பட்ட பின்னர் அணை பாலத்தின் வழியே நடந்து வானரப்படைகளும் யானை படைகளும் கடலை கடக்கத் தொடங்கின. மாருதியை அனுமனை கண்டவாறு ரகோத்தமனும் ஸ்ரீராமபிரானும் தாரையை அங்கதனை கண்டவாறு சுமித்திரை மைந்தனும் லக்ஷ்மண சுவாமியும் சுபேல மலையின் சிகரத்தின் மீது ஏறி சென்று வானர சேனையுடன் நின்று சூழலை கவனித்தனர். லங்காபுரியை காண்பதற்காக சங்கையற்ற அச்சமற்ற ராவணன் சுபேல மலையின் மீது வந்து பார்த்த அந்த சமயத்தில் விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்ட அமராவதி நகருக்கு லங்காபுரியை கண்டான். பொன்மயமான கொடிகளாலும் மதில்களாலும் தோரணங்களாலும் நிறைந்து மனதை கவரும் அரண்மனை சிகரங்களும் கைலாச மலையின் முகட்டை போன்ற கோபுரங்களும் ஒளிவீசி நின்றன. அரண்மனையின் உச்சியிலுள்ள பரந்த பகுதியில் தேவேந்திரனுக்கு ஒப்பான பிரதாபத்துடன் ராவணன் இரத்தின சிம்மாசனத்தில் அமைச்சர்கள் சூழ அமர்ந்திருந்தான். இரத்தின கம்புகளை உடைய கொற்ற பந்தலாலும் சாமரங்களாலும் வெண் சாமரங்களாலும் இளம் பெண்களை கொண்டு அவனுக்கு உபசரணை செய்யப்பட்டது. நீலமலை போன்ற உடல் அமைப்பும் 10 கிரீடங்களின் ஒளியும் நீலமேகம் போன்ற தோற்றமும் கொண்ட ராவணனை கண்டு ரகோத்தமன் மனதில் வியப்பும் மதிப்பும் கொண்டு புன்னகையோடு வானர வீரர்களிடம் இதனை கூறினான். ராவண சுக உரையாடல். ராவணனுக்கும் சுகனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடல். முன்னர் சிறைபிடிக்கப்பட்ட சுகாசுரன் எதிர்ப்பும் தயக்கமும் இன்றி தசரத மைந்தனான ஸ்ரீ ராமபிரானிடம் சென்று எல்லா செய்திகளையும் மறைக்காமல் தகுந்த நேரத்தில் தெரிவித்தான். இதனை செவிமடுத்த அந்த தூதன் சுகன் வணங்கி ராவணனை சென்றடைந்து அவனை வணங்கினான். 10 முகங்களை உடைய ராவணன் அவனிடம் வினவினான். நீ தாமதித்ததற்கு காரணம் என்னவென்று கூறுவாய்? வானர தலைவர்கள் உன்னை கண்டுபிடித்து துன்புறுத்தினார்களா? உனக்கு சோர்வும் மனவேதனையும் ஏற்பட காரணம் என்ன என்பதனை மறைக்காமல் கூறுவாய். ராவணனின் வார்த்தைகளை செவிமடுத்த சுகன் உண்மையை அவனிடம் கூறத் தொடங்கினான். அரக்கர் தலைவனே, தங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். மோட்ச உபதேச மார்க்கத்தை கூறுவதற்காக கடலின் வடகரைக்கு மேல் சென்று தம்முடைய வார்த்தைகளை நான் கூறிய உடனேயே அவர்கள் என்னை பிடித்து கொல்ல தொடங்கினார்கள். அந்த வேளையில் ராம ராம பிரபுவே, என்னை காப்பாற்று காப்பாற்று என்று நான் அலறிய குரலை கேட்டு கருணையுள்ள தயாபரனான ராமபிரான் தனது தூதர்களான வானரர்களை அனுப்பி அன்போடு என்னை விடுவிக்க கட்டளையிட்டான். வானரர்கள் என்னை கைவிட்டதால் நான் உயிர் தப்பி இங்கு வந்து சேர்ந்தேன். வானர படைகள் அனைத்தும் இதனை கண்டு
கொண்டிருந்தன. மனித வீரனான ராமபிரானும் கௌரவத்துடன் சம்மதித்தார். பின்னர் ரகுகுல திலகனாகிய ராமபிரான் அங்கதனிடம் கூறினார், நீ உடனே சென்று ராவணனிடம் கூறுவாய், சீதையை மரியாதையுடன் திருப்பிக் கொடுத்துவிட வேண்டும். இல்லையெனில் தாமதிக்காமல் போரை தொடங்க வேண்டும். இரண்டில் ஒன்றை அவன் தேர்ந்தெடுக்கட்டும். இரண்டிற்கும் நான் தயார் என்று கூறுவாய். எந்த பலத்தை கொண்டு சீதையை கடத்தி சென்று அகங்காரத்துடன் இருக்கிறாயோ அந்த பலம் உன்னிடம் இருந்தால் என்னுடன் போர் செய்ய புறப்பட்டு வா. லங்கா நகரத்தையும் அரக்கர் படையையும் கூர்மையான அம்புகளால் நான் சாம்பலாக்குவேன். என் நெஞ்சில் எழுந்த இந்த சினத்தை தணிப்பேன். அரக்க குலத்தில் சிறந்தவனே, உன்னை விட வலிமை மிக்கவன் வேறு யாராவது இருந்தால் அவனையும் போருக்கு அழைத்து வருவாயாக. இவ்வாறு அருளி செய்து தன் இளவலுடனும் சுக்ரீவன் மற்றும் லக்ஷ்மண சுவாமியுடனும் இணைந்து ராவணனை போர்க்களத்தில் வீழ்த்த முடிவு செய்தார் ராமபிரான். அளவிட முடியாத பலம் கொண்ட தசகண்டனே, ராவணனை வானர தலைவர்களால் பாதுகாக்கப்பட்டவர்களும் மலைகளைப் போல திரண்ட உருவம் கொண்டவர்களுமான வானரர்கள் பூமி அதிரும்படி கர்ஜனை செய்து உலகங்கள் அனைத்தையும் சாம்பலாக்கும் வல்லமையோடு பயமின்றி கம்பீரமாக நின்றார்கள். எண்ணற்றவர்களாலும் கணக்கிட முடியாதபடி இங்குள்ள வீரர்களுக்கு தலைவனான குமாரனும் ஆர்ப்பரிக்கும் வானர சேனையில் உள்ள முதன்மை தளபதிகளை கேட்டுக்கொள்ளுங்கள். லங்காபுரியை நோக்கி தயக்கமின்றி அஞ்சாமல் நிற்பவர்கள் 100,000 படைகளோடும் பகைவர்களை கொன்று குவிக்க வாள் உயர்த்தியவர்கள் காலனும் இமயனும் அஞ்சி நடுங்கும் வண்ணம் மேகத்தின் நிறத்தை கொண்ட சேனாபதி நீலன், அக்னியின் புதல்வன் அங்கதனாகிய இளவரசன், அவனோ சூரியனுக்கு இணையான பிரகாசம் கொண்டவன், வாளை கொண்டு பூமியில் தட்டி வாலியின் புதல்வனான அந்த ஸ்ரீகோபன் நிற்பான். தளராத மனதுடன் நிற்பவன் வாயுவின் புதல்வன் அனுமன், ராமச்சந்திரனின் அன்பிற்குரியவன் சுக்ரீவனுக்கு அருகில் நிற்பவன் வெள்ளிக்கு இணையான ஒளி கொண்ட சுஷேனன், போர்க்களத்தில் முன்னே நிற்பவன் வலிமை மிக்க சரபன், மகாபலவான் மைந்தனுக்கு தம்பியான விவிதனும் தேவதச்சனின் புதல்வர்களும் அவர், சேது பாலத்தை கட்டிய நலனும் அறிவு மிகுந்த விஸ்வகர்மாவின் புதல்வனும் தாரன், பனசன், குமுதன், வீரனான விரிதனும் வீரனான இடபன், விருஷபன், விகடன், விசாலனும் மாருதியின் அனுமனின் தந்தையான கேசரி, சூரனான பிரமாதி, சதபலி, ஞானமுள்ள சாம்பவானும் வேகதர்ஷியும் வீரன் கஜனும் கவயனும் கபாக்ஷனும் சூரன் ததிமுகனும் ஜோதிர்முகனும் அழகிய சுமுகனும் துர்முகனும் கோமுகனும், இப்படிப்பட்ட வானர தலைவர்களை நான் ஒவ்வொருவராக குறிப்பிடுவது ஏன் பிரபோ? இப்படிப்பட்ட வானர தலைவர்கள் 74 கோடி பேர் வரை உள்ளனர் என்பதை தெரிந்து கொள்வீராக. அவர்கள் அனைவருக்கும் போர் செய்வதற்காக 21 அக்ஷோகினி படைகளும் உள்ளன. தேவ எதிரிகளை அழிப்பதற்காக வந்த தேவாம்சத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் அனைவரும். ஸ்ரீ ராமபிரான் மனிதன் அல்ல, அவர் நாராயணராகிய பரம்பொருள் புருஷோத்தமன். சீதாதேவி யோகமாயா தேவி ஆவாள். சகோதரனான லக்ஷ்மண சுவாமி அனந்தன் ஆதிசேஷன் ஆவார். உலகத்தாயும் பிதாவுமாகிய ஜானகி ராகவர் இருவரையும் நல்வழியில் ஒருவருக்கொருவர் இணைப்பதற்கு காரணம் என்னவென்று மனமே நீ சிந்தித்து காண்பாய். ஐம்பூதங்களாலான இந்த உடலும் ஐம்பூதங்களிலேயே சென்று அழியும். 5 தத்துவங்களை கொண்டு உருவாக்கப்பட்டு புண்ணிய பாவங்களால் கட்டுண்டு தோல், மாமிசம், இரத்தம், எலும்பு, மூத்திரம், மலம் ஆகியவற்றின் கலவையான மிகவும் துர்நாற்றம் வீசும் இந்த உடலை நான் என்று அகந்தையுடன் கருதி வாழ்பவர்கள் ஞானமில்லாத மனிதர்கள் என்பதை மனமே நீ உணர்வாயாக. இந்த பகுதி இராமாயணத்தின் உத்தர காண்டத்தில் உள்ள ஸ்ரீ ராம கீதை என்று அழைக்கப்படும் பகுதி. அந்தோ ஜட வடிவமான இந்த உடலின் மீது அறிவாளிகளுக்கும் எத்தகைய ஆசை உண்டாகிறது! யாதொன்றன் காரணமாக பிரம்மஹத்தி போன்ற பெரும் பாவங்களின் திரள்கள் செய்யப்படுகின்றனவோ, போகங்களை அனுபவிக்கும் அந்த உடலே கன நேரத்திற்குள் நோய்களுக்கெல்லாம் மூலமாக மாறி அழிகிறது. புண்ணிய பாவங்களோடு இணைந்து ஜீவனும் சுக துக்க பந்தங்களுக்குள் வந்து அகப்பட்டு கொள்கிறது. உடலையே நான் என்று எண்ணி மோகத்தின் வசப்பட்டு செயல்களை செய்கிறான். அதன் காரணமாக பிறப்பும் இறப்பும் மோகமுற்றவர்களுக்கு வந்து சேர்கின்றன.
துன்பம், மூப்பு, இறப்பு போன்றவற்றை நீக்குவதற்காக உடல் மீதான அபிமானத்தை விட்டு விடுவாயாக. ஆன்மா தூய்மையானது, என்றும் இளமையானது, அழிவற்றது, பரமாத்மாவானது என்று அறிந்து தெளிவடைவாயாக. ஆன்மாவை எப்போதும் தியானிப்பாயாக. அதில் நீ முழுமையாக லயித்து விடுவாய். புத்திரன், மனைவி, செல்வம், வீடு போன்ற பொருள்களின் மீதான பற்றை துறந்து பற்றற்றவனாய் வாழ்வாயாக. பன்றி போன்ற விலங்குகளின் உடல்களினாலும் நரகத்திலும் கூட போகங்களும் நோய்களும் இருக்கத்தானே செய்கின்றன. விவேகத்தின் மூலம் பிறர்க்கரிய மனித உடலை அடைந்த பின்னரும், அதிலும் குறிப்பாக பாரத கண்டமாகிய இந்த வினய நிலத்தில் தூய்மையான பிராமண பிறப்பு கிடைத்த பின்னரும் மீண்டும் உலக போகங்களில் ஆசை ஏற்படுமா? இதனை உணர்ந்து நடப்பவனே பாக்கியவான், சிறந்த புத்திமானே. பௌலஸ்திய புத்திரனும் பிராமணர்களின் முதன்மையானவனும் 3 உலகங்களாலும் மதிக்கப்படுபவனும் சிறந்த தபோதனனும் ஆகிய நீர் ஒரு மூடனைப் போல மீண்டும் லோக ஆசைகளில் போகங்களில் மூழ்குவது ஏன்? இன்றோடு அனைத்து பற்றுக்களையும் மனதிலிருந்து நன்றாக துறந்து விடுவீராக. ராமனை மட்டுமே முழுமையாக சரணடைவீராக. ராமன் தான் பரம்பொருளான ஆத்மா. சீதையை ராமனிடமே திருப்பி கொடுத்துவிட்டு அவனுடைய திருவடி தாமரைகளுக்கு தொண்டு செய்பவனாக மாறுவாயாக. அவ்வாறு செய்தால் நீ அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு திவ்யமான விஷ்ணு லோகத்தை அடைவாய். மாறாக உலக ஆசைகளில் கீழ் நோக்கி சென்றால் நரகத்தையே அடைவாய் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நான் உனக்கு கூறியது நன்மையானதே. சிறந்த பெரியோர்களிடம் கேட்டு இதனை உறுதி செய்து கொள்வாய். ராம ராம என்று ராமநாமத்தை ஜபித்து கொண்டே இருந்தால் முயற்சி இல்லாமலேயே மோட்சம் கிடைக்கும். சாதுரியமானவனே, சத் சங்கத்துடன் ராமச்சந்திரமூர்த்தியையும் பக்தவத்சலனும் உலகிற்கு அடைக்கலமானவனும் அடைக்கலம் தருபவனும் மரகத காந்தி உடையவனும் லக்ஷ்மி தேவியால் சேவிக்கப்பட்டவனும் வில் அம்புகளை ஏந்தியவனும் சுக்ரீவனால் சேவிக்கப்பட்டவனும் இலக்குவனுடனும் கூடியவனும் ரக்ஷண நைபுணயம் கொண்டவனும் விபீஷணனால் சேவிக்கப்பட்டவனுமாகிய இறைவனை பக்தியுடன் இடைவிடாது தியானித்தால் மோட்சம் கிட்டும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அறியாமையை போக்கக்கூடிய சுகரணிந்த வார்த்தைகளை செவிமடுத்த தசானனன் ராவணன் கோபத்தால் சிவந்த கண்களை உடையவனாய் எரிந்து சாம்பலாகி விடுவான். சுகன் என்று தோன்றும் அளவிற்கு கடும் கோபத்துடன் பார்த்து உரைத்தான். பணியாளனாகிய நீ ஆசிரியனைப் போல எவ்வித பயமும் இன்றி எனக்கு புத்திமதி கூறுவதற்கு காரணம் என்ன? முன்பு நீ செய்த உதவியை எண்ணினாலும் உன்னிடமிருந்த கருணையினாலும் நான் உன்னை இன்று கொல்லவில்லை என்று தீர்மானித்தேன். என் முன்னிருந்து உடனே மறைந்து போவாய். கேட்டால் பொறுத்து கொள்ள முடியாத சொற்களை கேட்டு பொறுத்து கொள்வதற்கு பொறை உடைமை பொறுமை இனி இல்லை. என் முன்னால் நீ ஒரு கணமும் நிற்காதே. இன்று உனக்கு மரணம் வந்து சேரும். இதை கேட்டு பயந்து நடுங்கியவனாக அவன் விரைந்து தன் மாளிகைக்குள் சென்று அமர்ந்து கொண்டான். சுகனின் பூர்வ வரலாறு. முந்தைய வரலாறு. முன்னொரு காலத்தில் பிராமணர்களில் சிறந்தவனும் தூய்மையானவனுமான சுகன் பிரம்மச்சரியத்தை எப்போதும் காப்பாற்றி வந்தான். காட்டில் வானப்பிரஸ்தனாக வாழ்ந்து வந்தான். பேரறிஞர்களில் முதன்மையானவனாக விளங்கி தேவர்களின் வழிபாட்டிற்காகவும் தேவ எதிரிகளின் அசுரர்களின் அழிவிற்காகவும் தினமும் யாகங்கள் முதலிய நற்செயல்களை செய்து வாழ்ந்து வந்தான். யோகத்தை கடைபிடித்து பரபிரம்மம் என்பதில் உறுதி கொண்டு வாழும் காலத்தில் தேவர்களின் வழிபாட்டில் விருப்பமுடைய அசுரர்களை பழிப்பவனாய் வாழும் வேளையில் தேவர்களின் எதிரி குலத்தில் சிறந்தவனும் வஜ்ரதம்ஷ்டன் என்ற மகா கொடிய அசுரனுமானவன் கிளிக்கு சுக முனிவருக்கு ஒரு அசுரன் செய்த தீங்கு குறித்து சிந்தித்து கொண்டே இருந்தபோது அகத்திய முனிவர் ஒரு நாள் சுகமுனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தார். வந்த முனிவரை முறைப்படி வழிபாடுகள் செய்து அவருக்கு போஜனம் அளிக்க எண்ணி அழைத்தார். அகத்திய முனிவர் நீராடச் சென்ற வேளையில் வஜ்ரதம்ஷன் எனும் அசுரன் அகத்தியரின் வடிவம் தாங்கி அங்கு வந்து சுகபிரம்மத்திடம் புன்னகையோடு கூறினான். பல தினங்கள் ஆயிற்று நான் மாமிசம் உட்கொண்டு. இன்று எனக்கு நல்ல சுவையான ஆட்டின் மாமிசம் சமையல் வேண்டும். தாமோ தியாகி பிராமணரில் சிறந்தவர். எனவே எனக்கு அதை கொடுத்து உதவ வேண்டும். இதனை கேட்ட சுகர் தன் மனைவியிடம் தெரிவிக்க அவளும் சரி என சம்மதித்தாள். அப்போது அந்த அசுரன் சுகரின் மனைவியின் வடிவத்தை எடுத்து மாயையினால் குழப்பத்தை விளைவித்து மனித மாமிசத்தை பரிமாறினான்.
பரிமாறிய உடனேயே வஜ்ரதம்ஷன் அங்கிருந்து மறைந்து விட்டான். இலைமுன் அமர்ந்த அகத்திய முனிவர் மைத்ராபருணி பரிமாறப்பட்ட மனித மாமிசத்தை கண்டு கடும் கோபம் அடைந்து சுகமுனிவரை உடனடியாக சபித்தார். மனிதர்களை கொன்று தின்னும் அரக்கனாக மாறி நீ பூமியில் தெரிவாயாக. இந்த சாபத்தை செவிமடுத்த சுகமுனிவர் திகைத்து நின்று, இது என்ன விசித்திரம்! மாமிசத்துடன் கூடிய உணவையே எனக்கு சமைத்து தர வேண்டும் என்று தாங்கள் தானே கட்டளையிட்டீர்கள் என்று முறையிட்டார். என்னை எதற்கு கோபித்து சபித்தது என்னுடைய துஷ்கர்மம் என்றே கூற வேண்டும். கூறாதே கூறாதே என்று நீ கூறினாய் தோழனே, நல்ல செய்தியை என்னிடம் கூறவில்லையே என்று வினவி சுகரும் அகஸ்தியரும் உடனே உண்மையை சொல்லத் தொடங்கினர். மண்ணுயிர் பிறப்பெடுத்து எழுந்த பிறகும் மீண்டும் வந்து அருள் செய்தார். வஞ்சனையான மாமிச உணவும் வேண்டுமே என்று நான் அதை கேட்டு செய்தேன். இவ்விதம் சுகனின் வார்த்தைகளை செவிமடுத்த அகஸ்திய முனிவரும் மனதில் ஒரு கணம் சிந்தித்து அருள் கூர்ந்தார். செய்தியை கேட்டு விழிநீர் சிந்தி மிகுந்த வருத்தத்துடன் அகஸ்திய முனிவர் கூறினார், ஏமாற்றப்பட்டோம் நாம். அந்தோ இரவில் திரியும் அசுரர்கள் செய்தது இது நிச்சயம். நானும் அறிவெளியாய் மாறுவேடமிட்டேன். விதியின் வழியே இது நடந்தது போலும். என் சாபம் பொய்யாக போவதில்லை. ஆனால் நீயோ உண்மைக்கு முதன்மை தருபவன். மேற்கொண்டு நன்மையே நடக்கும். நிச்சயம் மங்களகரமான சாப விமோச்சனமும் தருவேன். ஸ்ரீ ராமபிரானின் மனைவியை ராவணன் கவர்ந்து செல்லும் போது ராமனின் ஆபரணம் வீழும், அது உறுதி. ராவணனின் தூதனாக நீயும் வருவாய். பின்னர் நீ உனது சொந்த வடிவத்தை அடைவாய். ராகவன் வானர சேனையுடன் சென்று கவலையின்றி லங்காபுரியின் அருகில் 4 பக்கமும் சூழ்ந்து விளங்கும் ஒரு கால சூழ்நிலையை அறிந்து வருவதற்கு உன்னையும் தசானனன் ராவணன் உன்னையும் சென்று வணங்குவான் ராமனை அன்புடன். பின்னர் விசேஷங்கள் ஏதும் ஒழியாமல் போய் சென்று தசமுகன் ராவணன் தன்னிடம் கூறுவான். ராவணனுக்கு நல்ல உபதேசம் செய்து தேவ பிரியனாய் வருவாய். மீண்டும் நீ அரக்கர் கூட்டத்தை எல்லாம் விட்டுவிட்டு சாக்ஷாத் தபோதனரும் முனிவரும் வந்து சேர்வர் விரைவில். இவ்வாறு ஆசீர்வதித்தார். கலசத்தில் மூத்த முனிவரான அகஸ்திய மாமுனிவர். தவம் புரிந்தவரின் வார்த்தை மிகவும் மனோகரமானது. மால்யவானின் வார்த்தை. மால்யவான் கூற்று. ஒற்றனாகிய சுகன் சென்ற பின்னர் கோபக்காரனான ராவணன் வாழ்கின்ற மாளிகைக்கு வந்தான். ராவணனின் தாயாரின் தந்தையான மால்யவான் கவலையுற்றவனாய் ராவணனை கண்டு கூறுவதற்காக வந்தான். நல்ல உரையாடலும் க்ஷேம நலன்களும் விசாரித்து ராட்சச தலைவன் கூட்டி அமர வைத்து தகுந்த முறையில் கைகசியின் தந்தை புத்திமானும் வினையுள்ளவனுமான கைகசி மைந்தன் ராவணன் தன்னிடம் கூறினான், நான் உனக்கு நல்லதையே கூறுவேன். பின்னர் நீ எல்லாவற்றையும் உனக்கு தகுந்தவாறு செய்வாய். ஜானகியான தேவி சீதை இலங்கைக்கு வந்ததிலிருந்து பல தீய நிமித்தங்கள் துர்நிமித்தங்கள் காணப்படுகின்றன. அழிவிற்கான காரணங்களாக இவை இருப்பதை நீ காணவில்லையா? தசகண்ட பிரபு, 10 தலைகளை உடைய பிரபுவே, நீ மனதில் இதனை சிந்தித்து. கொடூரமாக இடி விழுகிறது, இரத்தம் பொழிகிறது, மிகவும் துர்நிமித்தங்கள் தோன்றுகின்றன. தெய்வ உருவங்கள் விக்கிரகங்கள் அசைந்து வியர்க்கின்றன. காளி தேவியும் உறக்க புன்னகைத்து கொண்டு திசைகளை நோக்குகிறாள். பசு கூட்டங்களிலிருந்து கன்றுகளுக்கு பதிலாக விசித்திரமான பிராணிகள் பிறக்கின்றன. எலி பூனையுடனும் கீரி பாம்புகளுடனும் சண்டையிடுகின்றன. பாம்பு கூட்டம் கருடனை எதிர்த்து நிற்க தொடங்குகின்றன. மொட்டை தலையுடன் பயங்கரமான விகாரமான உருவம் கொண்டு செம்மை மற்றும் கருமை கலந்த நிறத்துடன் காலன் யமன் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறான். இவை அனைத்தும் காலத்தால் வரவிருக்கும் பெரும் ஆபத்திற்கான அறிகுறிகள் என்பதில் ஐயமில்லை. இப்படிப்பட்ட துர்நிமித்தங்கள் உண்டாகி இருப்பதால் விரைவாக சாந்தி ஹோமங்களை செய்து கொள்ளுங்கள். உங்கள் வம்சத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் சிறிது மையமின்றி சீதையை அழைத்து சென்று ராமபிரானின் பாதங்களில் வைத்து வணங்குங்கள். தாமதிக்காதீர்கள். ராமனாக தோன்றியிருப்பது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு நாராயணரே ஆவார். பகைமை அனைத்தையும் துறந்து அவரை வழிபடுங்கள். அவர் பிறப்பற்ற பரமாத்மா, அழிவில்லாதவர். ஸ்ரீ ராமபிரானின் திருவடி என்ற படகை கொண்டு யோகிகள் பிறவி பெருங்கடலை கடக்கிறார்கள். பக்தியினால் அந்த கரணம் தூய்மையடைந்து ஞானிகள் முக்தியை அடைகிறார்கள். துஷ்டனான நீயும் தூய்மையான பக்தியோடு காலத்தை வீணாக்காமல் அவரை சென்று தரிசிப்பாயாக.
அரக்கர் குலத்தை காப்பாற்றுங்கள், சாக்ஷாத் முகுந்தனை சேவியுங்கள். உண்மையான அமுதத்தையே நான் கூறினேன், வெறும் பொய்களை அல்ல என்று சிந்தனை செய் மனமே. சமாதானப்படுத்தும் முறையில் தசமுகனிடம் ராவணனிடம் சாந்த குணமுள்ள மால்யவான் குலத்தை காப்பதற்காக கூறியதை செவிமடுத்து பொறாமல் தசமுகன் மீண்டும் மால்யவானிடம் கூறினான், மனிதனாக பிறந்த சாதாரண ராமனை மனதால் மதிக்க என்ன காரணம்? குரங்குகளை கொண்டு பானம் அமைப்பது பெரிய திறமை. உலர்ந்த மரக்கட்டையை கொண்டு நீர் கடப்பது போலத்தான் அதுவும். ராமபிரான் அனுப்பியதால் இங்கு வந்த என்னிடம் சமாதானமாக பேசியது தமது முடிவு. முன்னரே சென்றது போல் இனியும் வேண்டும் நாளில் ஒற்றர்களை அனுப்பி உளவு பார்க்க சொல்வது உமது நிச்சயம். முதியவரான உமது அன்பு கலந்த நட்பு சொற்களை கேட்டதால் நான் இதனை பொறுத்து கொள்கிறேன், இல்லையெனில் போர்தான். இவ்வாறு கூறிவிட்டு தன் அமைச்சர்களுடன் 10 தலையை உடைய ராவணன் மாளிகையின் உச்சியில் ஏறினான். 22ஆம் நாள் பாராயண பகுதி கதை தொடர் இனிதே நிறைவடைந்தது.